கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் நீதிமொழிகள் 16 அதிகாரம் 20 வசனம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். நீதிமொழிகள் 16 அதிகாரம் 20 வசனம். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். இங்கே வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. தேவன் மேலே நம்பிக்கை வைத்து, இயேசு மேலே நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறவங்க பாக்கியவான். ஆமேன். நிறைய பேர் பைபிளில் கர்த்தரை நம்பி காத்திருந்தாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இந்த மாதிரி நிறைய பேர் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தாங்க. கர்த்தர் அவர் கைவிடவே இல்லை அவங்கள. யோசேப்பு அடிமையாக போன தேசத்தில் கர்த்தருக்கு பயந்து நம்பி காத்திருந்தார். யோசேப்போட வாழ்க்கை மாறிச்சு. தாவீது அவங்க சொந்த குடும்பத்தாரை எதிர்த்து வந்தபோதும் கர்த்தரை நம்பினார். அவரையும் கர்த்தர் ராஜாவை உயர்த்தினார். யோபு எல்லாவற்றையும் இழந்து போனார், ஆனாலும் கர்த்தரை நம்பி காத்திருந்தார். எல்லாமே ரெட்டிப்பாய் கொடுத்தார். இன்றைக்கும் நீங்கள் இயேசுவை நம்பி காத்திருக்கீங்களா? கண்டிப்பாக இயேசு எனக்கு இதில் ஒரு அற்புதம் செய்வார்னு அவரை நம்புற என்னை கைவிட மாட்டார்னு சொல்லி நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். உங்கள் முகம் வெட்கப்படாது. இயேசுப்பா உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். யோபுக்கு தந்தது போல் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். தாவீதை ராஜாவாக உயர்த்தினது போல் உங்களையும் உயர்த்துவார். ஆமேன். உங்களை பார்த்தா சொல்கிறார், சோர்ந்து போகாத, பயப்படாத, கலங்காத. எப்படி நடக்கும், என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லி கலங்காத, குழம்பாத. நான் கூட இருக்கிறேன். நீ பாக்கியவான். என் நம்புறலாம் நீ வெட்கப்பட மாட்டேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. விசுவாசமாக இருங்க. நிச்சயமாக இயேசுப்பா உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்துவார். ஆமேன்.